காலச்சக்கரத்தில் 6வது விட வரக்கூடிய கன்னி ராசி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எல்லாரை விடையும் கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். எதையுமே ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரங்க. கோபம் வராது, கோபம் வந்தாலுமே ஒரு சில வார்த்தைகளில் பேச்சு நேர்த்தக்கூடியவங்களா இருப்பாங்க. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. சகிப்புத்தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்களா, விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இதனாலேயே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், சிறப்பான யோக நிலை பெறக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள் தாங்க. வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய ஆசை எல்லாமே இல்லை. யார்கிட்டையுமே எந்த ஒரு சொல்லும் வாங்காமல் வாழ்க்கையை நடத்தணுங்கிறது மட்டும்தான், எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவங்க கையை எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வைராக்கியமாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். பணம் குறைவாக கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தொழிலாளியருக்கு விரும்ப மாட்டாங்க. சுயதொழில் செய்யக்கூடிய விருப்பம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் போராட்டங்கிறது உண்டு தான், ஆனால் போராட்டத்தை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாங்க. கன்னி ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குது. மனசில் தன்னம்பிக்கை கூடன்னு சொல்லலாம். நிறைய பாடங்களை கற்றுணர்ந்துருக்கிறீங்க. அதனால் பாடங்கள் மூலமாகவே துணிச்சலாக செயல்பட்டு எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான். எதிர்பார்த்த நன்மைகள் தரலினாலுமே உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும். அதே சமயம் மற்றவங்க பிரச்சனையில் தீர்வு காண்றதுல தான் நாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய பேர் உங்ககிட்ட ஆலோசனை கேட்குறது, தீர்வு பார்க்குறங்கிறதுக்காக பிரச்சனையை அவங்க தான் கொண்டு வந்து விடக்கூடிய நபராகவே இருப்பாங்க. கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இழந்த கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வேந்து வரும். வீண் செலவு கொஞ்சம் உண்டு, வருமானமும் ஒரு பக்கம் உண்டு, செலவும் பின்னாடியே தான் வந்து நிற்கும். அதனால செலவை கட்டுப்படுத்த பாருங்க. மனசு இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்தினாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியடையும். பண உதவி எதிர்பார்த்து காத்திருந்தாலுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் திறமையால் வேலையில் நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. சிறப்பாக செயல்பட்டதுக்காக இந்த நேரம் பதவி உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு மாதிரியான விஷயங்களும் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். மனைவி குழந்தைகளோட சந்தோஷம் இருக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. ஆன்மீக நாட்டு அதிகரிக்குன்னு சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும். வாகன லாபம் உண்டாகும். தகப்பனார் வழியில் வீண் வாக்குவாதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் செலவுகளை குறைக்க திட்டமிட பாருங்க. கௌரவம் உயர்ந்து வரும். இந்த நேரம் மனசில் எழக்கூடிய சந்தேகங்களை மட்டும் தவிர்க்க பாருங்க. தேவையில்லாத குழப்பங்களை, தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. திட்டமிட்டு செயல்பட்டா நிச்சயம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவானை நீங்கள் புதன்கிழமை நாட்களில் தெய்வயற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். ஏன்னா சாதுரியமாக செயல்பட வைப்பார். சிக்கலான பல விஷயங்கள் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புங்கிறது புதன் பகவான் வழிபாட்டை நீங்கள் செய்யறதால கிடைக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே ராசியில் அமர்ந்திருந்த கேது நகர்ந்தாலுமே ராசிக்கு முழுமையான தடை இல்லாத குரு பார்வை கிடைக்குது. இது நல்ல அமைப்புங்க. கவனமாக நீங்கள் இந்த நேரத்தில் திட்டங்கள் சரியாக எடுத்து வச்சிங்கன்னா போதும். இந்த நேரம் நீங்கள் எந்த செயலை எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குரு பார்வை அமைஞ்சிருக்கிறதால தன வரவு தாராளமாக உண்டு. அதோட 6ஆம் இடம் ராகுவோட பயிற்சியால் வலுப்பெற்று இருக்குது. வேலை வாய்ப்பு முயற்சி செய்கிறீங்களா, தொழிலுக்கு முயற்சி செய்கிறீங்களா, வணிக சம்மந்தப்பட்ட முயற்சி செய்கிறீங்களா, கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு. விரும்பின இடத்துக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் இனி வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம். பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்குது. வீடு மனை வாங்குறதுல ஏற்பட்ட இந்த சிக்கல் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் வார மத்தியிலிருந்தே அஷ்டமத்தில் சூரியனும் புதனை அணிஞ்சிருக்கிறதால 12க்குரிய சூரியன் 8ல் மறைகிறதாலையும் மறைமுக யோகம் செய்யுங்கிறதால அஷ்டமத்துக்குரிய சில கஷ்டங்கள் வராமல் இருக்காது. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க பாருங்கள். குறிப்பாக இந்த உடல்நிலையில் தாங்க கஷ்டம் வரும். கவனமாக இருந்துக்கங்க. அதிகப்படியான பயணங்களை ஏற்படுத்துறது வேண்டாம். உடலில் அசதி உண்டாகலாம். கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள். இந்த நேரம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துக்கங்க. இந்த நேரம் வாதி பிரதிவாதம் எல்லாமே ஈடுபட வேண்டாம். இந்த நேரம் உறவினர் வகையிலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்களாகவே எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாங்க. பிரச்சனை வளர விடாமல் பார்த்துக்கிட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதாவது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கிட்டாலே இந்த நேரம்
கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சோதனைகளை தொடர்ந்து பல வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இனி உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய நேரம் தான். ராசியை விட்டு கேது பகவான் வெகு விரைவில் வெளியேறதால கேதுவோட தாக்கம் குறையும். அது உங்களுக்கே தெரியுங்க. இந்த விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, இந்த சமையல் சம்மந்தப்பட்டவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பண வரவு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பு கொடுத்தாலே மகிழ்வான வாழ்வுங்கிறது கிடைக்கும். 7ஆம் இடத்தை ராகு பார்க்கறதால பிறந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேருவீங்க. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல குழப்பம் நீங்கி, பல பிரச்சனைகள் நீங்கி இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த பல வருத்தங்கள் நீங்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாமியார் வழியில் ஏற்பட்டிருந்த வருத்தம் சீராகும். திருமண பேச்சுவார்த்தையும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் உண்டுன்னு சொல்லலாம். வீடு, வாசல், தோட்டம், மனை வாங்குறதுல ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கிறதுல கால தாமதம் கொஞ்சம் உண்டுன்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்கள் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்தாலே நீங்கள் நினைக்கிறது நடக்கும். கல்யாண ஆசை இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதுவுமே இளம் வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் விவகாரங்களை இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் பெறக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டவங்க கிட்ட உங்கள் காதலை வெளிப்படுத்த போகிறீங்க. திருமணம் வரைக்கும் இந்த நேரம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டில் திருமண நிச்சயதார்த்தம் நடத்தக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய தந்தை மனம் மகிழும்படியாக பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, வருமானம் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் இருந்த பணத்தை நிலத்தில் முதலீடு செய்வீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சாதகமான பலன் தான். கன்னி ராசி அன்பர்கள் மண் சம்பந்தப்பட்ட முயற்சியில் இந்த நேரம் நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா மண்ணை தொட்டாலும் பொண்ணை விளையக்கூடிய நாட்களாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாட்டம் தான். ஆனால் அடுத்தவங்க காரியங்களை தலையிடத்தை மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்குங்க. கொடுக்கல் வாங்கல இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உறவினராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி. சந்திரனோட நகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை தான் ஏற்படுத்தி தரப்போகுது. புதுசாக வீடு கட்டுறீங்க, இல்லைன்னா பூமி பூஜை போடுறீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குது. தோப்பு, துறவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வருமானம் பெறுங்க. தோப்பை குத்தகை எடுத்துருக்கக்கூடியவங்களுக்கு கூட வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு இறுதியில் சாதகமாக முடியுங்க. முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. சகோதரியோட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷமாக நடத்தி வைக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. மரியாதை, புகழ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க வேலை முயற்சி செஞ்சீங்கன்னா சுலபமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண உதவி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். பழைய கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து கன்னி ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால எந்த ஒரு வேலையும் யோசித்து செஞ்சுக்கிறதா நல்லது. ராசிநாதன் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் ஏற்படுத்தி தருவார். ராசிநாதனாலும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாட்டம் தான். எந்த சூழ்நிலையும் உங்களால் கைவிட மாட்டார்னு சொல்லலாம். அதனால் திட்டங்கள் சரியாக அமைக்க பாருங்கள். எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகளோட நிலை, உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நன்மையாக தான் முடியும். பெரிய அளவில் பாதிப்பில்லை. தேவையில்லாத குழப்பத்தையும் பயத்தையும் விட்டுட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சி மட்டும் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பாக்கி ஸ்தானத்தை சந்திரிக்கக்கூடிய குரு உங்கள் நிலைமையை நல்லபடியாக உயர்த்தி தருவார். ஜென்ம ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய இந்த நேரம் பல நெருக்கடிகள் தந்திருப்பார்னு சொல்லலாம் கேது. அவர் இனி விரைவில் நீங்கிறதால போராட்டங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நேரம் உழைப்போட அருமையை உணர்ந்துருக்கிறீங்க. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லலாம். திங்கட்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சத்ருஜய ஸ்தானத்தில் சனி செஞ்சிருக்கிற நிலையில் இந்த நேரம் ராகுவும் அங்கே இணைந்திருக்கிறார். முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான். செல்வாக்கு உயர்ந்து வரும். வம்பு விளக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் உங்கள் நிலைமை இனி மாறும். குருவோட சஞ்சார நிலையும் சாதகமாக இருக்கிறதால நினைச்ச வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலையிலும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் நீங்கள் இந்த நேரம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதிகாலை வரைக்குமே கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்றாட பணிகளையுமே அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும்.
மற்ற நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. குலதெய்வ அனுகிரகம் இருந்துட்டா எந்த வகையிலும் உங்களுக்கு தடை இல்லைங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே.